வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஜர்தோசியில் வர புல்லியன் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நார்மல் நீடியில் இந்த புல்லியன் ரோஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து ஆரி நீடியில் எப்படி போடுறது பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. ஆரி ஒர்க்கில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் வந்துட்டு கோல்டு கலர் 5 mm ரவுண்ட் பீட் தான் எடுத்து சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிறேன். நாட் பண்ணும்போது த்ரெட்டை வந்து நல்லா அடியில் வரைக்கும் இழுத்து விடுங்க, இல்லைனா ஃப்ரேம்லேருந்து கட் வந்து பீடு வந்து லூஸாகி கழண்டி வந்துடும். சரிங்களா? அடியில் த்ரெட் வந்து நல்லா டைட்டாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பீடு சுற்றி ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் த்ரெட் எடுங்க. த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நக்ஷி தான் எடுத்திருக்கேன். நக்ஷி வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணியிருக்கிற ஜர்தோசியோட லென்த் இருக்குது பார்த்திங்களா, அந்த லென்த்தை விட கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணி நீங்கள் நீடியில் இன்செர்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க எம்போஸ்டாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஜர்தோசியை வந்து நீங்கள் அதோடய லென்த்து கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ஃப்ளாட்டாக இருக்கும், எம்போஸ்டாக தெரியாது. நீங்கள் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இப்போ தெரியுதுங்களா, லைட்டாக அந்த எம்போஸ்டாக இருக்கும் பாருங்கள், லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாமே இந்த பீடை சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது எம்போஸ்டாக பார்க்க ஃப்ளவர் மோட்டிவ் அழகாக இருக்கும். இப்போது ஜர்தோசிக்கும் பீடுக்கும் நடுவில் தான் நான் நீடில் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த ஜர்தோசிக்கும் பீடுக்கும் நடுவில் வர மாதிரி தான் இந்த லைனை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் ஜர்தோசிக்கு அவுட்டரில் எடுத்திங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இன்னரில் எடுத்திங்கன்னா இன்னரை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னர் அவுட்டர் ரெண்டும் மாற்றி மாற்றி ஒரே லைனில் போடும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி போடும்போது ஒரே மாதிரி இருக்கும், பெட்டல்ஸ் மாதிரி, அதில் வந்து ஷேப் மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஜர்தோசிக்கு அவுட்டரில் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லைனை. இப்போ வந்து நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 3 லைன் போட்டு முடிக்கிறப்ப ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்துட்டு. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட் லைனில் வந்து ஜர்தோசிக்கும் பீடுக்கும் நடுவில் தான் நான் வந்து நீடில் எடுத்தேன். இப்போ செகண்ட் லைனை ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசிக்கு அவுட்டரில் தான் நான் சென்டரில் வந்து நீடில் எடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இன்னரில் போகாமல் அவுட்டரில் எடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி அவுட்டரில் வந்துட்டு நீங்கள் நீடில் வச்சு ஜர்தோசி லைட்டாக தூக்கி விட்டு அடியிலேருந்து நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். த்ரெட்டை வந்து நீங்கள் அடியில் நல்லா இழுத்து வச்சு போடுங்க, இல்லைனா நம்ம ஜர்தோசிக்கு மேலேயே அந்த த்ரெட்டு வந்துடும். சரிங்களா? அப்போ ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்காது. த்ரெட்டு வந்து ஜர்தோசிக்கு மேலே வரும்போது அந்த ஜர்தோசி ஃப்ளாட் ஆகிடும். இந்த புல்லியன் ரோஸ் வந்துட்டு நீங்கள் டபுள் கலர் ஜர்தோசி வச்சு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க. பிகினர் வந்து ஜர்தோசி ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுவாங்க. இந்த ஸ்டிச்சை நீங்கள் நார்மல் நீடிலையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் லைன் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு எண்ணட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசிக்கு உள்ளே வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? கடைசியாக போட்டதை வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசிக்கு உள்ளே வர மாதிரி போட்டு எண்ணட் பண்ணி த்ரெட்டை கட் பண்ணிடுங்க.